இது வந்து ஊர் பேர் மங்கலம். இந்த சிவலிங்க திருமணிகள்லாம் மங்கலத்துல இருந்ததுதான். இந்த ஊர்ல தான் இருந்தது. அது இந்த பக்கத்துல இருந்தது. இந்த ஊர் பக்கம் இது மங்கலம் தான். அது அங்க இருந்தது. அதை வந்து வேற எங்கேயாவது கோயிலுக்கு கொடுத்துடலாம் இல்ல வேற யாராவது எடுத்து போட்டுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் போய் இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் சிவபக்தன், தீவிர சிவபக்தன். அப்புறம் நான் போய் இதை என்ன செஞ்சேன், இது வந்து நம்ம பழங்காலத்து சிவலிங்க திருமணிகள், நம்ம ஊரு லிங்கம், இந்த லிங்கத்தை நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நம்ம இங்கே வச்சு பராமரிப்பு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு இங்க பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கோம், பூஜையும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன ஒரு நல்ல காரியத்தால வந்து வரலாறு முன்னெடுக்கப்படுது. நீங்க சொன்னீங்களா இடம் அந்த இடம் காட்டு போட்டாங்க சரிங்களா? அங்க வந்து இது லிங்க திருமணியா இருந்துச்சு, அந்த கோயில் மாதிரி இருக்குங்க கட்டுமான. இது ஆரம்ப காலத்துல வந்து கோயிலா இருந்திருக்கு, ஒவ்வொரு கோயிலா இருந்திருக்கு. இப்ப நீங்க பாக்குறப்ப எல்லாமே ஒரே இடத்துல ஒரே இடத்துல தான் இருக்குங்க. அந்த இடத்த காமிக்கணும் பார்க்கலாம் போயிட்டு அந்த கிராமமே இப்ப அமைச்சு வச்சிருங்க. ஊரே வந்துருச்சு, ஊரே வந்துருச்சு. வரலாற்று ஆய்வாளர் ஐயா சொல்லிருந்தாங்க. அவங்க அந்த இடத்துல பாக்குறப்ப அது வந்து பிளாட்டுக்கான ஆயிட்டு இருக்கு, காப்பாற்றப்படணும் சொல்ல முயற்சி பண்ணாங்க. பட் இப்ப பரவாயில்ல, இந்த அளவுக்கு அதை எடுத்து வச்சு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சொல்ல வரோம்னா, இரண்டாம் ராஜராஜர் தாராசுரம் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலை கட்டின மன்னரோட பள்ளிப்படைக்கிற இந்த கோயில் சிவலிங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 4 மனைவிகளும் அவரோட பள்ளிப்படையும். நாங்க அதை வந்து கல்வெட்டுல பதிவாயிருக்கு. தாராசுரம் கோயில்ல கல்வெட்டுல பதிவாயிருக்கு. 5 கோயில் வந்து மொத்தம் 5 சிவலிங்கங்கள். இதெல்லாம் தேடிட்டு இருந்தா கிடைச்சிருச்சு. ராஜராஜனின் பள்ளிப்படை இதை குறிப்பிட்டிருக்கோம் பாருங்க. ராஜ கம்பீர ஈஸ்வரமுடையார், அவரது மனைவி புவனமுதலுடையார் ஈஸ்வரமுடையார், திருபுவனமுதல் ஈஸ்வரமுடையார், ஏழுலக முதல் ஈஸ்வரமுடையார், உலகுடைய முக்கூப்பிலாளர் ஈஸ்வரமுடையார். 4 லிங்கம், 4 மனைவிக்கும் அவருக்கு ஒரு சிவலிங்கமும், மொத்தம் 5 சிவலிங்கமும் பள்ளிப்படையா இருந்திருக்கு. சந்தோஷம். நாங்க வர சித்திரை மாதம் உத்திரட்டாதி அவரோட ஜென்ம நட்சத்திரம். நாங்க தாராசுரம் கோயில விழா அடைக்கிறதுக்கு முயற்சி பெற்றுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த சிவலிங்கம் கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்தது எனக்கு மன நிறைவா இருக்குங்கய்யா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுடைய எங்க ஊர் பேரு மங்கலம் தான் சொல்றாங்க. ஆனா இதுக்கு உண்மையான வரலாறு என்னன்னு எனக்கு தெரியாது. ஊற்றுக்காடான அதை நாங்க குறிப்பிட்டிருக்கோம். ராஜராஜ சதுர்வேதி மங்கலம். ஆமா, நித்த வினோத வளநாட்டு ஆவூர் கூட்டத்து ஊற்றுக்காடான ராஜராஜ சதுர்வேதி மங்கலம். இந்த ஊர்ல இருந்து தாராசுரம் கோயில பொன்னையறதுக்கு ஒரு அதிகாரி நியமிச்சிருக்காங்க. அதுக்கான கல்வெட்டும் இங்க இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த 5 கோயில் பிளஸ் தாராசுரம் கோயில்லாம் வந்து பொன்னால் வேயப்பட்டதுக்கு இருக்கான சான்று. சரிங்க, ரொம்ப நம்ம எதையுமே வந்து எவிடன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, இதான் உண்மை. உண்மையான மக்கள்கிட்ட போய் சேரணும். நான் கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடிங்கய்யா, வளைஞ்சமான் கோயில்ல வந்து ஹெச்ஆர்என்ஸ் இருக்குல்ல, அங்க போய் கேட்டு குடவாயில் பாலசுப்ரமணிய ஐயாவை பார்த்தோம்னா இந்த ஊருக்கு வரலாறு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட இருந்துட்டு இருந்தேன்.